Let's talk about schizophrenia with leading psychiatrist. அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர்ல இருந்து மனநல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார் பேசுறேன். இன்னைக்கு மே 24th வேர்ல்ட் ஸ்கிஜோஃப்ரெனியா டே. இப்போ இன்னைக்கு நம்ம பேசவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, த ரோல் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கிஜோஃப்ரெனியா. இந்த ஸ்கிஜோஃப்ரெனியாக்கு தமிழ்ல வந்து நம்ம மனச்சிதைவு அல்லது மன அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவா நம்ம ஸ்கிஜோஃப்ரெனியானா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஒரு தவறான கருத்து. பொதுவா அப்படி சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்றது வேற. ஸ்கிஜோஃப்ரெனியான்றது இன்னமுமே வந்து ஒரு பெரிய வகையான மனநோய். அதனால இது ஒரு பெரிய டயக்னோசிஸ். அது வந்து நோயாளிக்கும் சரி, இல்ல அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து அதாவது இவங்களுக்கு இந்த டயக்னோசிஸ டாக்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு தன்மை இருக்கிற மாரி டயக்னோசிஸ் அது தன்மை இருக்கிற மாரி ஒரு நோய். அப்போ இதுல வந்து குடும்பத்தாருடைய பங்களிப்பு வந்து வெகுவாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதுல இதுல எப்படியெல்லாம் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேருக்கு தனக்கு வந்து இந்த நோய் இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா நமக்கு இவ்வளவு தொந்தரவு வரும். இந்த மாரி நம்ம லைஃப்ல வந்து நெறைய இடையூறுகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீட்மெண்ட்க்கு என்கரேஜ் பண்றதே வந்து குடும்பத்தாருடைய வேலையாக தான் இருக்கும். அது வேலைன்றத விட அது நெறைய டைம் அது வந்து சுமையாகவே இருக்கும். இட் இஸ் அ பர்டன் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்னொன்னு இந்த ட்ரீட்மெண்ட் என்கரேஜ் பண்றதுல இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்போ இவங்கள வந்து டாக்டர்ட்ட கூட்டு போணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வைக்கணும். அதுக்கான மாத்திரைய வாங்கணும். அதற்கான செலவ பேர் பண்ணணும். சமயங்கள்ல இவங்க இந்த மாரி நோயால பாதிக்கப்பட்டவங்களால தானாக டாக்டர்ட்ட போயி அ மருந்துகள் வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. அப்போ அந்த டிராவலிங் இதுக்கு கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சப்போர்ட் பண்ற மாரி ஒரு நிலைமை இருக்கும். இப்ப இது எல்லா அ நிலைகளிலுமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய சப்போர்ட் இருக்கும். அதே மாரி மாத்திரைய வாங்கி குடுத்தாலுமே நெறைய டைம் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரைய ஒழுங்கா சாப்பிடாம தூக்கி வீசிர்றது, துப்பிர்றது இந்த மாரி பண்ணுவாங்க. அப்போ ஃபேமிலி மெம்பருடைய ரோல் என்ன அப்டின்னா, இந்த நோயாளிகளுக்கு இந்த மாத்திரைய கையில எடுத்து குடுத்து, வாயில போட்டு அத முழுங்கிட்டாங்களா, அந்த அளவுக்கு செக் பண்ண வேண்டிய ஒரு நெலைம கூட இருக்கலாம். ஆம். அப்புறம் இது இல்லாம இன்னொன்னு எப்படின்னா, இப்போ குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு டயக்னோசிஸ் இருக்கு அப்படின்றபோது, அவங்க எப்படி வேணா ரியாக்ட் பண்ணலாம். ஒண்ணு ரொம்ப பாசிட்டிவா அவங்க வந்து ஓவர் புரொடெக்டிவா இருப்பாங்க. அதாவது இவனால இத செய்ய முடியாது, இத நான் தான் பார்த்துக்கணும். அவனால அத செய்ய முடியாது, நான் தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துக்கணும். இவனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற மாரி ஓவர் புரொடெக்டிவா இருப்பாங்க. அதுவும் நல்லது இல்ல. அட் த சேம் டைம் உனக்கு ம் உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ வந்து எதுக்குமே லாயக்கு இல்ல. வேலைக்கும் போமாட்டேங்கிற. அ உன்னால நெறைய செலவு. உன்னால நெறைய எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாரி ஆட்டிட்யூடும் இருக்கும். இப்ப இது 2மே வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் தொந்தரவு தான் குடுக்க போகுது. 2மே வந்து பேஷண்ட்ட ஒரு இயல்பா இயங்க விடாது. இந்த மாரி ஆட்டிட்யூட்ஸ். ஸோ அது இல்லாம ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட்டு இந்த ஆளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றத நம்ம ஏத்துக்கிட்டு, அதாவது குடும்பத்தினர் வந்து அத ஏத்துக்கிட்டு, அதுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ, அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய சப்போர்ட்ட வந்து குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும்போது, அதுலயும் அந்த நோய் வந்து இப்போ ஒரு காய்ச்சலோ, தலைவலியோ மாரி ஒரு 2 நாள்லயோ, 4 நாள்லயோ சரியாக போற கண்டிஷன் கிடையாது. இது நெறைய டைம் வாழ்நாள் பூரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு 60% பேருக்கு இந்த நோய் இருக்கிறவங்கள்ல 60% பேருக்கு வந்து இது கொஞ்சம் நாள்பட்ட கண்டிஷனாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லா அவங்க ஃபங்ஷன் ஆகலாம். பட் நெறைய பேருக்கு வந்து அது ஒரு நாள்பட்ட கண்டிஷனா இருக்கும்போது, அப்போ அந்த அதோடைய தாக்கம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அவங்க வந்து இவ்வளவு சுமைகள சுமக்குறாங்க அப்படின்றபோது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதில என்ன பார்த்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பங்களிப்புன்றது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க
இந்த இப்படி ஒரு டயக்னோசிஸ் இருக்கு, இந்த நோய் இப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நோயாளிக்கும் உணர்த்த பார்க்கணும். உணர்த்த முடியல அப்படின்னா சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கணும். அது மாதிரி ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம திட்டுறது, வைக்கிறது, கிண்டல் பண்ணுறதுன்றதாகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்த விடவும் முக்கியம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நீங்கள் வந்து உங்களை சார்ந்து இருக்கிற இந்த நோயால் பாதிக்கப்பட்டவரையும் பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே முக்கியமான பங்களிப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே வந்து எந்த மனநோய்க்கும், எந்த மனநோயின்னு இல்லை, எந்த நாள்பட்ட கண்டிஷனுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்கோ அவங்க வந்து பெட்டரா இருப்பாங்க. அவங்களுடைய அவுட்கம்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்கிசோஃப்ரெனியாவும் இந்த ஒரு ரூலுக்கு விதிவிலக்கு இல்ல. ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, ஒரு ஆதரவாக இருக்கிற மக்கள் இருக்கும்போது இந்த பேஷண்ட்ஸ் வந்து தே டூ பெட்டர். அப்புறம் குடும்பங்கள் வந்து இப்போ ஒரு சில குடும்பத்துல வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. டாக்டர்ஸ் சொல்லி அந்த மாரி, அதாவது இது வந்து எப்படி உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படுற அந்த நோய்கள் மாரியே இதுலயும் வந்து சில ரசாயன மாற்றங்கள் நடக்குது. அதாவது பயாலாஜிக்கல் மாடல் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி அந்த பயாலாஜிக்கல் மாடல் ஆஃப் தி இல்னஸ வந்து புரிஞ்சுகிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தே டெண்ட் டு கோப் வித் தி இல்னஸ் பெட்டர். அவங்களால இந்த கெமிக்கல் மாற்றம் இருக்கிறதுனால தான் இவன் இப்படி நடந்துக்கிறான், இப்போ இவனுடைய இதுக்கு இவன் பொறுப்பு இல்லை அப்படின்னு, இவன் இதை வேணும்னு செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால இந்த டிசீஸை வந்து இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இது இது வந்து நீ பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இப்படி ஆகுது, இல்ல இது யாரோ சேவனை செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த பயாலாஜிக்கல் மாடலை புரிஞ்சிக்காத ஃபேமிலிஸ்ல வந்து அவங்க வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த நோயை பத்தி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுமே வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.